வணக்கம். நம்மளோட நோக்கம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கான ஒரு நல்லாட்சி எப்படி இருக்கணும்னு ஆராயறது தான். இன்னைக்கு நாம பார்க்க போறது திருத்துறைப்பூண்டி தொகுதிய. இது வெறும் தேர்தல் கணக்குகளை பத்தின அலசல் இல்ல. இது அங்க வாழ்ற மக்களோட குரல், அவங்களோட தேவைகள், அவங்களோட எதிர்காலம். வாங்க, கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னு ஆழமா பார்ப்போம். தமிழ்நாட்டோட சட்டமன்ற தொகுதி எண் 166 திருத்துறைப்பூண்டி. இது வரைபடத்துல வெறும் ஒரு இடம் கிடையாது, இது டெல்டா பகுதியோட இதயம்னே சொல்லலாம். இங்க இருக்கிற நிலமும் நீரும்லாம் மக்களோட வாழ்க்கையும் அவங்க சந்திக்கிற சவால்களையும் தீர்மானிக்குது. இந்த மண்ணோட புவியலை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இங்க இருக்கிற அரசியலையும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம கலை யதார்த்தத்துக்குள்ள இன்னும் ஆழமா போவோம். நல்லாட்சிங்கிறது ஏதோ ஃபைல்கள்ல இருக்கிற விஷயம் இல்ல, அது மக்களோட அன்றாட வாழ்க்கையில தெரியணும். அவங்களோட நிலத்தோட, அவங்களோட வாழ்வாதாரத்தோட நம்மள நாமே இணைச்சு பார்த்தாதான் அந்த புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மனித கதைகளை நம்மளால கேட்க முடியும். இந்த எண்களுக்குள்ள இருக்கிற உண்மைகளை கொஞ்சம் பாருங்க. மொத்த மக்கள் தொகை சுமார் 2,15,000. அதுல கிட்டத்தட்ட 78% பேர் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொரு 5 பேர்ல 4 பேர் கிராமப்புற வாழ்க்கையோட பிணைக்கப்பட்டவங்க. இதுல 40% தொழிலாளர்கள் நேரடியா விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. இது அவங்களுக்கு தொழில் மட்டும் இல்ல, அதுதான் உங்களோட அடையாளம். அது மட்டும் இல்லாம எஸ்சி மக்கள் தொகை 38.5%. இது இந்த தொகுதியோட சமூக கட்டமைப்பை ரொம்ப தெளிவா காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா இது விவசாயத்தை ஆணிவேரா கொண்ட சமூக நீதிக்காக ஏங்குற ஒரு மண். இத்தனை வருஷமா இந்த மக்களோட மனசுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனக்குறை என்ன தெரியுமா? தண்ணீர். ஒரே ஒரு விஷயம்தான். 50 கிலோமீட்டர் நீளமுள்ள ஹரிச்சந்திர ஆறு, அந்த ஆற்று தூர்வாரணுங்கிற கோரிக்கை கிட்டத்தட்ட 20 வருஷமா நிறைவேற்றப்படாமலே இருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு தலைமுறையே இதே வாக்குறுதியை கேட்டு கேட்டு வளர்ந்திருக்கு. இது ஒரு சாதாரண கோரிக்கை இல்லைங்க, இது அவங்களோட வாழ்வாதாரத்தோட உயிர் நாடி. ஒரே ஒரு நதியை சரியா பராமரிக்காததால ஏற்படுற இரட்டை தாக்குதல பாருங்க. மழை கம்மியா பெஞ்சா பாசனத்துக்கு தண்ணி இல்லாம வயலெல்லாம் காஞ்சு போகுது. விவசாயியோட நம்பிக்கையும் அதோட சேர்ந்து காஞ்சு போகுது. அதே நேரம் மழை அதிகமா பெஞ்சா தூர்வாரப்படாத அதே நதியால ஊருக்குள்ள வெள்ளம் புகுந்துடுது. அப்போ ஒன்னு வறட்சி இல்லனா வெள்ளம். இந்த நச்சு சுழற்சியில தான் விவசாயிகள் சிக்கி தவிக்கிறாங்க. இது வெறும் பொருளாதார பிரச்சனை இல்ல, இது ஒரு தீராத மன அழுத்தம். இதுவரைக்கும் நாம கேட்டது மக்களோட உணர்வுகளையும் அனுபவங்களையும். இப்போ அந்த வழியை உறுதிப்படுத்துற சில தரவுகளை பார்ப்போம். ஏன்னா எண்கள் பொய் சொல்லாது. மக்களோட விரக்தியையும் அவங்க அமைதியா வெளிப்படுத்துற எதிர்ப்பையும் இந்த எண்கள் நமக்கு அப்பட்டமா காட்டுது. இதோ முதல் சிக்னல். ஜெயிக்கிற கூட்டணியோட வாக்கு சதவீதம் வெள்ள மெல்ல கரைஞ்சிட்டு வருது. சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், ரெண்டுலயுமே அவங்களோட ஓட் ஷேர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. 2016 விட 2021 கம்மி, 2019 விட 2024 கம்மி. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆளுங்கட்சி மேல மக்களுக்கு இருந்த பிடிமானம் கொஞ்சம் கொஞ்சமா நழுவிட்டு இருக்குன்னு அர்த்தம். இரண்டாவது சிக்னல் இன்னும் கொஞ்சம் ஆழமானது. சட்டமன்ற தேர்தல்ல வாக்குப்பதிவு சதவீதம் சுமார் 78%. அதுல பெரிய மாற்றம் இல்ல. அதாவது தங்களோட உள்ளூர் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா அதே மக்களவை தேர்தல்ல வாக்குப்பதிவு 77%லிருந்து 72%-ஆ குறைஞ்சிருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? பெரிய அரசியல் அமைப்புகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருதாங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை இது எழுப்புது. மூன்றாவது, இதுதான் மிக மிக முக்கியமான சிக்னல். வளர்ச்சி குறியீடு என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் கண்ணியமா வாழ தேவையான 3 அடிப்படை விஷயங்கள்லயும் பெரிய இடைவெளி இருக்கு. பாசனத்துக்கு தண்ணீர் இல்ல, விவசாயம் இல்லாம வேற வேலைவாய்ப்புகள் இல்ல. இதனால இளைஞர்களுக்கு எதிர்காலத்துக்கான வாய்ப்புகளும் இல்ல. இந்த 3 பிரச்சனையும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. இது ஒரு நச்சுச் சங்கிலி மாதிரி. இப்போ நாம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, ஏன் இப்படி நடக்குது? ஒரு தனிப்பட்ட தலைவரையோ ஒரு கட்சியோ குறை சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அதுல உண்மையான தீர்வு கிடைக்காது. ஒரு நல்ல டாக்டர் நோயோட அறிகுறிக்கு மட்டும் மருந்து கொடுக்க மாட்டார், நோயோட ஆணிவேர் என்னன்னு கண்டுபிடிப்பார். நாமளே இப்போ இந்த சிஸ்டம் ஏன் தோல்வியடையுதுன்னு அதோட மூல காரணங்களை ஆராய்வோம். இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு 3 முக்கியமான அமைப்பு ரீதியான தோல்விகள் தான் காரணம். முதல் காரணம் நாள்பட்ட உள்கட்டமைப்பு பற்றாக்குறை. 20 வருஷமா தூர்வாரப்படாத அந்த ஆறு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். இரண்டாவது, தேக்கமடைஞ்ச பொருளாதாரம். விவசாயத்தை தாண்டி வேற வாய்ப்புகளே இல்லாததால 36% மக்கள் பகுதி நேர தொழிலாளர்களா இருக்கிறாங்க. இளைஞர்கள் வேலை தேடி வெளியூர்களுக்கு போறாங்க. மூன்றாவது, நலத்திட்ட சோர்வு. நிவாரண உதவிகள் கண்டிப்பா தேவைதான், ஆனா அது மட்டுமே ஒருத்தரோட வாழ்க்கையை முன்னேற்றாது. மக்கள் வெறும் நிவாரணங்களை எதிர்பார்க்கல, வளர்ச்சி வாய்ப்புகளை எதிர்பார்க்கறாங்க. உண்மைகளை முன்ன வச்சு தரவுகளோட பேசுறது தான் ஒவ்வொரு குடிமகனோட சுயமரியாதைக்கும் நாம கொடுக்கிற மதிப்பு. நாம இங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். தரவுகள் வழியா மக்களோட கண்ணியமான வாழ்க்கைக்கான தேடலை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். இதுதான் உண்மையான ஜனநாயகம்.
சரி, இப்ப கொஞ்சம் வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்ப்போம். அரசியலுங்கிறது ஒரு தொடர்கதை. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த நிலைமை நேத்து எடுத்த முடிவுகளோட விளைவுதான். கடந்த கால அரசியல் போக்குகளும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளும் மக்களோட நினைவுகள்ல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. காலப்போக்குல இந்த அரசியல் களம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. 2016ல பட்டியல் சாதி மக்களோட வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில சிபிஐக்கு ஆதரவா திரண்டது. ஆனா 2021ல அதே வாக்குகள் ஒரு சீனலக நகர்வா கூட்டணி கட்சியான திமுகவுக்கு போச்சு. இது என்ன காட்டுது? இது ஒரு நிரந்தர வாக்கு வங்கி இல்ல, இது சிந்திச்சு வாக்களிக்கிற ஒரு சமூகம்னு காட்டுது. இப்போ 2024ல நாம் தமிழர் கட்சி 13% வாக்குகளை வாங்கினது ஒரு புதிய சிக்னல். விரக்தியில இருக்கிற இளைஞர்கள் ஒரு புதிய மாற்றத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. 20 வருஷத்துக்கும் மேல இந்த நம்பர் வெறும் கேலண்டர்ல இருக்கிற ஒரு கணக்கில்ல, இது உடைஞ்சு போன நம்பிக்கையோட சின்னம். மக்களோட நினைவாற்றல் ரொம்ப கூர்மையானது. முக்கியமான வாக்குறுதிகள் பல பத்தாண்டுகளா நிறைவேற்றப்படாம இருக்கும்போது பதவியில இருக்கிறது ஒரு பொறுப்பா இல்லாம ஒரு பெரிய சுமையா மாறிடுது. சரி, பிரச்சனைகளை எல்லாம் ஆராய்ஞ்சது போதும். ஒரு நல்ல ஆலோசகரோட வேலை பிரச்சனையை சுட்டி காட்டுறதோட முடியறதில்ல, அதுக்கான தீர்வையும் முன்வைக்கணும். இனி எதிர்காலத்துக்கான ஒரு உறுதியான, செலவு கணக்கிடப்பட்ட, நம்பகமான தீர்வை நோக்கி நாம போவோம். இதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல். இதோ ஒரு தெளிவான, செயல்படுத்தக்கூடிய 3 தூண் திட்டம். முதல் தூண், உயிர் நாடியை மீட்டெடுப்பது. சுமார் 30-50 கோடி ரூபாய் செலவுல ஹரிச்சந்திர நதியை தூர்வாரினா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு பாசனத்தை உறுதிப்படுத்தலாம். 2வது தூண், கிராமங்களை இணைப்பது. ஒரு 20 கோடி ரூபாய் செலவுல கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தினா பயண நேரம் 30% குறையும். இது கல்வி, சுகாதாரம், வர்த்தகம்னு எல்லாத்துக்கும் வழிவகுக்கும். 3வது தூண், எதிர்காலத்தை உருவாக்குவது. ஒரு 40 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு விவசாய தொழிற்பூங்காவை உருவாக்குனா சுமார் 500 உள்ளூர் இளைஞர்களுக்கு அவங்க சொந்த மண்ணிலேயே ஒரு கண்ணியமான வேலையை உருவாக்கி கொடுக்க முடியும். இது வெறும் திட்டங்கள் மட்டும் இல்ல, இது ஒரு தத்துவார்த்தமான மாற்றம். மக்களை வெறும் பயனாளிகளா பார்க்கறத நிறுத்திட்டு வளர்ச்சியோட பங்குதாரரா மதிக்கணும். அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கிற இடத்துல இருந்து வாய்ப்புகளை உருவாக்குற இடத்துக்கு மாறணும். இதுதான் சார்பு நிலையிலிருந்து ஒரு கூட்டாண்மைக்கு மாறுற பாதை. ஒரு நல்லாட்சிங்கிறது மக்களோட தரவுகளை ரொம்ப மரியாதையோட கையாளணும். ஒருத்தரோட தனி உரிமையையும் அவங்க சம்மதத்தையும் மதிக்கிறது வெறும் சட்ட சம்பிரதாயம் கிடையாது, அது ஒரு மனுஷனோட கண்ணியத்தை மதிக்கிற அடிப்படை செயல். இந்தியாவோட தனியுரிமை சட்டங்களின்படி ஒவ்வொரு குடிமகனோட தரவுகளையும் அவங்க சம்மதத்தோட மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த டிஜிட்டல் யுகத்துல இது ஒரு அரசாங்கத்தோட அடிப்படை கடமை. இப்போ நாம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். திருத்துறைப்பூண்டி மக்கள் முன்னாடி இப்போ ஒரு தெளிவான தேர்வு இருக்கு. கடந்த காலத்துல நிறைவேற்றப்படாத அதே வாக்குறுதிகளை திரும்ப திரும்ப நம்ப போறாங்களா, இல்ல தரவுகளோட அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு புதிய வளமான எதிர்காலத்தை தழுவ போறாங்களா? திருத்துறைப்பூண்டியோட எதிர்காலம் 2 பாதையில பயணிக்கலாம். ஒன்னு, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட தேக்கமடைஞ்ச வளர்ச்சியோட கடந்த காலத்தோட ஒரு எச்சரிக்கையா அப்படியே இருக்கலாம். இல்லனா சரியா திட்டமிட்ட ஒரு நல்லாட்சி மூலமா என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு காட்டுற ஒரு தொலைநோக்கு பார்வையா மாறலாம். இந்த வரைபடம் மட்டும் செயல்படுத்தப்பட்டா இனி வறட்சியும் வெள்ளமும் இல்ல, வளமும் வாய்ப்புகளும் தான் இந்த மண்ணோட புதிய அடையாளமா மாறும். நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai ஐ mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும், அல்லது 08042041602 என்ற எண்ணை அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.